பிஸ்னஸ்ல நம்ம நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கடந்து வந்திருப்போம். நிறைய லேர்ன் பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரியில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு சக்சஸ்ஃபுல்லா நம்ம பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இந்த மக்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இப்போ இருக்கிற நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுல நம்மளோட பிராண்டிங்கா இருக்கட்டும், நம்மளோட பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஈஸியா நம்ம டார்கெட் பண்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது சோஷியல் மீடியாவை எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க சிம்பிளா ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதை ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஒரு சிம்பிளா ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை நீங்க ஷேர் பண்ணலாம். அண்ட் ஸோ அந்த இம்பாக்ட்ல ஒரு முக்கியமான 5 விஷயத்தை இப்போ நான் ஃபர்ஸ்ட் சி உங்க பிசினஸ் ஆக்டிவிட்டிஸை நீங்க ரெகுலரா ஷேர் பண்ணும்போது கஸ்டமர்ஸ்க்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து வெறும் ப்ராடக்டையோ சர்வீஸையோ மட்டுமே பார்க்கறது கிடையாது. அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி தேடுறதை விட இன்ஸ்டால தான் தேடிட்டு இருக்காங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து நம்மளுடைய பிராண்டை பற்றின மைண்ட் அவேர்னஸ் அவங்ககிட்ட எப்பயுமே இருக்கணும். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட இப்போ ஒரு பொருள் வாங்க ரெடியாகவே இல்லாமல் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து போஸ்ட் போடும்போது அவங்களுக்கு எப்போ அந்த பொருள் தேவை இருக்கோ அப்போ உங்களுடைய பிராண்டு தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு வீடியோவை ஷேர் பண்ணும்போது, இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒரு செல்லராக மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி லீடராகவும் நீங்கள் மாறுவீங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து போஸ்ட் போடும்போது தான் இந்த இண்டஸ்ட்ரி லீடர் அப்படின்ற பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சோஷியல் மீடியால எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்க பிசினஸ் மக்களோட மனசுல ஒரு பிராண்டா மாறும். ஸோ ஒரு மூணாவது விஷயம் வந்து நீங்க தொடர்ந்து போஸ்ட் போடுறதுனால நீங்க ஒரு பில்டிங் ஒரு அத்தாரிட்டியை வந்து நீங்க மக்கள் மனசுல நீங்க பில்ட் பண்ணலாம். நீங்க உங்க பிசினஸ் நாலேஜை ஷேர் பண்ணும்போது லைக் எப்படி லீட் ஜெனரேட் பண்றது, லீட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, ஒரு சேல்ஸ் பைப்லைனை நம்ம எப்படி செட் பண்ணலாம், இப்படி நீங்க உங்களுடைய நாலேஜை ரெகுலரா ஷேர் பண்ணீங்கன்னா பீப்புளோட மைண்ட்ல, அதாவது பர்டிகுலரா உங்களோட இண்டஸ்ட்ரியில ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி பொசிஷன் ஆவீங்க. இப்போ பீப்புளோட மைண்ட் செட் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு எக்ஸ்பர்ட் கூட தான் அவங்க டிராவல் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்மள சிம்பிளா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபோர்த் முக்கியமான பாயிண்ட் நம்மளுடைய ரீச் எந்த அளவுக்கு இருக்குன்றது. ரீச் பியாண்ட் பவுண்டரிஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ரெகுலரா வீடியோவோ ஒரு போஸ்டோ ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க மதுரையில ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க சீ ஃபுட்ல இருக்கிற நிறைய வெரைட்டிஸை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுவாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த டிஷ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு லோக்கல்ல ஒரு ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ அந்த சரௌண்டிங்ல இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேராது. இப்போ சப்போஸ் மதுரைக்கு வர வேற சிட்டி பீப்புள் இருக்காங்கல்ல, சென்னை, பெங்களூர், இந்த மாதிரி எந்த மக்கள் நம்ம மதுரைக்கு வந்தாலும் ஓ இந்த ரெஸ்டாரண்ட்ல இது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு எல்லாமே பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான ரீச் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ கரெக்டா அந்த ரெஸ்டாரண்ட்டை தேடி வேற சிட்டி பீப்புள் எல்லாருமே வருவாங்க. ஸோ நீங்க தொடர்ந்து போஸ்ட் போட்டுட்டே இருந்தாதான் சோஷியல் மீடியா அல்காரிதம் உங்க பிசினஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டும். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி போஸ்ட் போடுறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ஏஐ டூல்ஸை வச்சு எவ்வளவு ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு முன்ன மாதிரி நிறைய நம்ம நாள் கணக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது. ஸோ ஒரு போஸ்டர் வீடியோ எப்படி பண்ணுறது, இதுக்கு கரெக்டான கண்டென்ட்டு, அந்த ஹேஷ்டாக்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது, கரெக்டான டைம்ல எப்படி நம்ம போஸ்ட் போடுறது, இப்படி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏஐ டூல்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒர்க் ஷாப்பில் போயிடலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 4 விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 30 டேஸ்க்கு போஸ்ட் போடுற மாதிரி டாபிக்ஸ் எடுப்போம். நம்ம பிஸ்னஸ் பற்றி இல்லைன்னா நம்ம பிஸ்னஸில் இருக்கிற நாலேஜை பற்றி ஃபர்ஸ்ட் வந்து போகிறேன். நெக்ஸ்ட்டு அந்த டாபிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போஸ்ட் ரெடி பண்ணுவோம், கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கிரியேட்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின், இந்த மாதிரி ஒவ்வொரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கும் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். இன்ஸ்டாக்கு வந்து ரொம்ப கேட்சியாக எடுக்கணும், லிங்க்டினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக எடுக்கணும், ட்விட்டருக்கு ரொம்ப ஷார்ட்டாக எடுக்கணும்,
வாட்ஸ்அப்புக்கு கிறிஸ்பாக எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபார்மேட் இருக்குது டிஸ்கிரிப்ஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற போஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வச்சு ஒரு ஏஐ டூல் ஒரு பிளாட்ஃபார்மில் அதை ப்ராப்பராக ஸ்கெடியூல் பண்ணி போஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுவோம், வீடியோஸ் போடுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் நம்மளோட ஒரே ப்ராப்ளம் என்னன்னா நம்மளுடைய அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனால தான். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை எப்படி ஈஸியாக நம்ம இந்த ஏஐ டூல்ஸ் வச்சு பார்க்கலாம் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ் அகேன் ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாட் ஜிபிடி ஏஐபிஆர்எம் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை என்னோட டீம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாய்ஸ் ஆடியோ சார். ஃபர்ஸ்ட் வந்து மேம் சொன்ன மாதிரி ஐடியா எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இருக்கு ஏஐபிஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லாகின் பண்ணிக்கணும். நீங்க ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்க சாட் ஜிபியோட வந்து இன்டர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். ஒரு 2 minutes ஆகும். இந்த இன்டர்ஃபேஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். நம்ம வந்து ஒவ்வொருக்கும் மேனுவலா ப்ராம்ப்ட் போட்டு ஜென்ரேட் பண்ணிருப்போம் ஒவ்வொரு பர்பஸ்க்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ரெடி இதுல வந்து ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டெம்ப்ளேட் வச்சு நீங்க ஒரு டாஸ்க்கோ இல்ல ஒரு இது பண்ணும் போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹியூமன் ரிட்டனா நீங்க ஒரு கண்டென்ட் மாத்தணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ப்ராம்ப்ட் வந்து ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் பேர் என்னன்னா ஏஐபிஆர்எம் ஃபார் சாட் ஜிபிடி இருக்கும். ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு சாட் ஜிபிடிக்குள்ள வந்தோடனே அந்த கம்ப்ளீட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மிட்ஜார்னில வந்து நீங்க ப்ராம்ப்ட் போட்டு ஜென்ரேட் பண்ணுவீங்க. பட் இந்த இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு அதை போய் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இன்னும் எஃபிஷியன்டா இருக்கும். இப்ப நீங்க யூடியூப் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நீட் இருக்குன்றத டைப் பண்ணீங்கன்னா இது ஒரு ப்ராம்ப்ட கொடுக்கும். அதை போய் அந்த பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணும்போது நார்மலா எப்படி நம்ம ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுவோம், சாட் ஜிபில வந்து இந்த நான் பண்ண போறேன் எனக்கு ப்ராம்ப்ட் கூட நார்மலா கேட்போம். பட் இந்த ரிசல்ட் எஃபிஷியன்டா இருக்கும். அதான் அதை எப்படி பார்க்கலாம். இப்போ நம்ம லீடு ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க சர்ச் ஐக்கான் இருக்கும். இதுல நீங்க சோசியல் மீடியா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு 30 days சோசியல் மீடியா போஸ்ட் இமேஜஸ்
சஜஷன் வித் ஒன் கிளிக் அப்படின்னு இருக்கும். இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க போட்டிருப்பாங்க நீங்க எப்படி இன்புட் கொடுக்கணும் அப்படின்றத இங்க பாத்தீங்கன்னா தெரியும். உங்களோட பிசினஸ் நேமையும் பிசினஸ் டைப்பையும் கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா பிளான் கொடுக்கும், ஒரு ஐடியா ஜெனரேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த செஷன்ல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் பிசினஸ் வச்சு எப்படி இது கம்ப்ளீட்டா பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஐடியா ஜெனரேட் பண்றது, அடுத்து வந்து கிரியேட்டிவ்ஸ் எப்படி பண்ண போறோம், அந்த கிரியேட்டிவ்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி கேப்ஷன்ஸ் எப்படி எடுக்கிறது, ஹேஷ்டாக் எடுக்கிறது, அப்புறம் எப்படி ஷெட்யூல் பண்றது அப்படின்றத கம்ப்ளீட்டா அந்த செஷன்ல பார்க்க போறோம். இப்ப இங்க பிசினஸ் நேம் கேட்டிருக்கு, ராகவி ஃபுட்ஸ். இது நீங்க நான் பாத்துக்கங்க, பிசினஸ் நேம் இஸ் பிசினஸ் டைப், இந்த மாதிரி இன்புட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கண்டென்ட் வந்து குவாலிட்டியா இருக்கும். நீங்க என்டர் பண்ணீங்கன்னா இது கம்ப்ளீட்டா வந்து என்ன மாதிரிலாம் நீங்க போஸ்ட் போடலாம் அப்படின்றதுக்கு ஐடியா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டை பார்த்தாலே தெரியும், இங்க நார்மலா சாட்ஜிபிட்ட கேட்கறதுக்கும் இந்த ரிசல்ட்டும் கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா தெரியும் போஸ்ட் என்ன மாதிரி நீங்க போடலாம், அதை சஜஸ்ட் பண்ற என்ன மாதிரி இமேஜ் வந்து சஜஸ்டன் இமேஜ்னு ஒன்று கொடுக்கும், என்ன மாதிரி இமேஜ் போட்டு இதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா கொடுக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நீங்க என்னென்ன பர்பஸ்க்குலாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத ஃபுல்லா கம்ப்ளீட்டா நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஒரு நிமிஷம் காட்டுறேன். அதில் கம்ப்ளீட்டா அதை பிளான் பண்ணிட்டு இருக்கு போஸ்ட் வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்க பிளானை ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட்டிவ்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லியோனார்டோ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து லியோனார்டோ பிளாட்ஃபார்ம்ல எப்படி கிரியேட்டிவ்ஸ் பண்ணலாம், இப்போ ஐடியா ஜென்ரேட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் கிரியேட்டிவ்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நீங்க இதே சாட் ஜிபிடி வந்தீங்கன்னா லியோனார்டோன்றது என்னன்னா அப்படின்னா இது வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம். ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணும். இப்போ நம்ம கிரியேட்டிவ்ஸ் பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஐடியா ஜென்ரேட் பண்றதுக்கு எப்படி ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சோ சேம் வே இதுல வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு அதுல பர்டிகுலர் இந்த பிளாட்ஃபார்ம் ஜென்ரேட் பண்றதுக்கான டெம்ப்ளேட்டும் இதுல இருக்கு. நீங்க லியோனார்டோன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வரும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவ்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு இமேஜை கொடுத்து பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நீங்க அதுக்கு வந்து பிரிண்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இப்போ என்ன மாதிரி இமேஜ் பண்ண போறோம், இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் பண்ண போறோம். ஸோ ரெஸ்டாரண்ட் பண்றதுனால அது மாதிரி இப்போ சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இமேஜை ரெஃபரன்ஸா எடுத்துப்போம். டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, லியோனார்டோ ப்ராம்ப்ட் ஜென்ரேட் அப்படின்ற டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே,
இப்பனா என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா, இந்த போஸ்ட் வந்து ரீடிசைன் பண்ண போறேன் பிசினஸ்க்காக. இதுக்கான ப்ராம்ப்ட் வந்து கொடு, இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கான ப்ராம்ப்ட்ட கொடு அப்படின்ற மாதிரி நான் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது ஒரு ப்ராம்ப்ட்டை ஜென்ரேட் பண்ணும். இது நீங்க நார்மலா சாட்ல போய் ஒரு ப்ராம்ப்ட்டை ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்றதுக்கும், இந்த எக்ஸ்டென்ஷன்ல ரிசல்ட்டா வர ஒரு ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது பண்ணி காட்டுறேன். இதோட ரிசல்ட் இருக்குன்னு. இந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து இன்பில்டா இருக்கும். லூசிட் ஆர்ஜின், ஜிபிடி இமேஜ், இதுல ஃப்ரீ கிரெடிட்ஸா டெய்லியும் கொடுப்பாங்க. 150 கிரெடிட்ஸ் இருக்கும் டெய்லியும். இதுல நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லூசிட் ஆர்ஜின் மாடல் இருக்கும். இதுல நானோ பனானா இருக்கும். நீங்க நானோ பனானா ஜெமினில யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது இவங்க ஃபைன் டியூன் பண்ணிக்கன்னா அதோட ரிசல்ட் வந்து இன்னுமே என்ஹான்ஸ்டா இருக்கும். நானோ பனானா இருக்கும். லூசிட்ல ரியலிசம், இதுல வீடியோ ஜென்ரேட் பண்றதும் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ நான் லூசிட் ஆர்ஜின்ற மாடல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து கிரெடிட்ஸ் ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும். இப்போ நம்ம அங்கே இருக்க ப்ராம்ப்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல பேஸ் பண்ணுவோம். இமேஜ் ஜென்ரேட் பண்ணிருக்கு. இது வந்து ஒரு 4 இமேஜஸ் கொடுக்கும். இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ, எது உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அந்த நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து கொடுத்து பண்ணும்போது இந்த அளவுக்கு ரிசல்ட் வருமானா கண்டிப்பா வராது. நீங்க பிரிண்டர்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இமேஜ் பண்ண போறீங்க, என்ன மாதிரி போஸ்ட் பண்ண போறீங்க ரெஃபரன்ஸ் எடுங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஏஐபிஆர் எக்ஸ்டென்ஷன்ல போய் ரெஃபரன்ஸை கொடுத்து இந்த மாதிரி ரீடிசைன் பண்ண போறேன், எனக்கு ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த லியனடா ஏ அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுல என்ன பிரச்சனை இருக்கும்னா டெக்ஸ்ட் வந்து சிலது சேஞ்ச் ஆயிருக்கும். 50% இருக்கு, 60 நம்ம மாத்திர நீட் இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இது ஓகேவா இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இது டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுல இருக்க மிஸ்டேக்ஸ் டெக்ஸ்ட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து கேன்வா அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, நீங்க எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை ட்ரை பண்ணிப்பாங்க. கேன்வால் வந்து நீங்க வந்து பெய்டு பிளான் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்றதுக்கு. இந்த பெய்டு பிளான் வந்து எவ்வளோனா 1 டேக்கு வந்து 69 ருபீஸ் தான் வருது. இதை நம்ம எப்படி எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க 1 மந்த்துக்கான பிளானை வந்து நான் சொன்ன அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி பிளான் ஜென்ரேட் பண்ணிடுங்க கம்ப்ளீட்டா. இந்த பிளானை வச்சு நீங்க என்ன மாதிரி இமேஜஸ் பண்ண போறீங்க, போஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றத ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்து ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு லியனோட ஏல மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். ஒரு அக்கௌண்ட் 150 கிரெடிட்ஸ் தருவாங்க. நீங்க லூசிடால்ஜின் அப்படின்ற மாடல் யூஸ் பண்ணி மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு மந்த்துக்கான கம்ப்ளீட் போஸ்ட் டிசைன் பண்ணிட்டு நீங்க கேன்வால வந்து 69 ருபீஸ் 1 டேக்கான இதை மட்டும் பே பண்ணிட்டு நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடலாம். அது எப்படி நான் காட்டுறேன். கிரியேட் கொடுத்துட்டு அப்லோட் இருக்கும். அப்லோட்ல போயிட்டு நம்ம எடுத்த இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். எடிட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், டெக்ஸ்டிங் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இது வந்து பெய்டு பிளான் மட்டும் வாங்கி சொல்லணும். டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்றதுக்கு மட்டும் நீங்க கேன்வால பெய்டு பிளான் வாங்குற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 16 ருபீஸ் அந்த பேக்கேஜ் நீங்க பிளான் வாங்கிட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்றது, ஏதாச்சும் ரிமூவ் பண்றது அப்படின்னா பண்ணிக்கலாம். ஏன்னா லியானோட வந்து ஜென்ரேட் பண்ற ரிசல்ட்ல வந்து டெக்ஸ்ட் வந்து சம்டைம்ஸ் தான் இந்த இது நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம இதுல இந்த இது வரல, இன்கேஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க செலக்ட் பண்ற எந்த டெக்ஸ்ட் இங்க வந்து கிராப் டெக்ஸ்ட்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா அது டெக்ஸ்ட்டை ரிகனைஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ற மாதிரி கொண்டு வந்துடும். இப்போ நீங்க சிக்கன் இருக்கிறத மட்டன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட். அதே ஃபாண்ட்லேயே வரும். அதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணாம நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன்.
நீங்க இருக்கிறது பிராண்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இது எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்களோட லோகோ, உங்களோட நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணுவீங்க? ஏன் ஃபாண்ட் வந்து நீங்க எல்லா பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து காமனா ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஃபாண்ட் நீங்க எல்லாத்தையும் இங்க அப்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் டிசைன் பண்ணும்போது நீங்க ஜஸ்ட் இப்படி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கன்னா, அந்த லோகோ எடுத்து நீங்க வச்சிடலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நீங்க போஸ்ட்டை வந்து டிசைன் பண்ணிட்டு, நீங்க சொல்லி பண்ணி போஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம். அதை எப்படி வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்றது, இமேஜ் ஒரு போஸ்ட் பண்றதுக்கான ப்ராம்ப்ட் எப்படி ஜென்ரேட் பண்றது பார்த்துட்டோம். ஒரு போஸ்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கேப்ஷன் அண்ட் ஹேஷ்டேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஹேஷ்டேகும் கேப்ஷனும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் இது டிஃபர் ஆகும். நீங்க அதை எடுக்கிறதுக்குமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏஇபிஆர்எம் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல இருந்தே எடுத்துக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் நிறைய டெம்ப்ளேட் கேப்ஷன் அண்ட் ஹேஷ்டேக் ஜென்ரேட்னு இருக்கு. இந்த டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜை கேன்வால சேஞ்ச் பண்ண இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். I need caption and hashtag for this image. என்னென்ன பிளாட்ஃபார்ம் வேணுமோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். ஹேஷ்டேக் கண்டென்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இதை எடுத்துக்கிறேன் ஹேஷ்டேக்கோட. இப்போ நம்ம கேப்ஷனும் ஹேஷ்டேக்கும் ஜென்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பெரிய வந்து டாஸ்க் என்னன்னா, இதை ப்ராப்பரா வந்து ஒரு ஆள் உட்காந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இன்ஸ்டாலேயே ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்றதுக்கு பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு. ஆனா பட் எல்லாமே வந்து பெய்டு, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இதை வந்து ரொம்ப ஃப்ரீயா பண்றதுக்கான ஒரு எஃபிஷியன்டான டூல் தான் பஃபர். நிறைய டூல் இருக்கு. நம்ம டீம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி இந்த டூல் வந்து எடுத்திருக்கோம். இதை நீங்க எல்லாம் செக் பண்ணி பாருங்க. பஃபர் கொஞ்சம் அந்த அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பஃபர் டூலோட பர்பஸ் என்னன்னா, நீங்க வந்து மல்டிபிள் அதாவது ஒரு 3 பிளாட்ஃபார்ம் வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ. 3 சேனல் ஏதாவது ஒரு சேனல் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். 10 போஸ்ட் வரைக்கும் நீங்க ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ. இது லைஃப் டைம் ஃப்ரீ. எந்த சில பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த பிளாட்ஃபார்ம் இப்படி கிடையாது. நீங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் வந்து உங்க அக்கௌண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ராகவி டெக்கையும் இன்ஸ்டால ராகவி மோகன்தாஸ் லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க வேற பிளாட்ஃபார்ம் கனெக்ட் பண்ணணும், இப்போ யூடியூப் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்க அக்கௌண்ட் செலக்ட் பண்ணாலே போது கனெக்ட் ஆயிடும். ஜஸ்ட் லாகின் பாஸ்வேர்ட் கேட்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ எப்படி ஷெட்யூல் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். இந்த லிஸ்ட் வியூல டிஃபால்ட்டா இருக்கும் இந்த பேஜ். நீங்க போயிட்டு காலண்டர் வியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட் என்னென்னைக்கெல்லாம் நீங்க போடணும் அப்படின்றத இப்போ வந்து டியூஸ்டே 10 எனக்கு அந்த போஸ்ட் போடணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க மேலே காட்டும் இன்ஸ்டால போடணுமா. இப்போ 2 அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணீங்கன்னா அது ஃபுல்லாக நீங்க வியூ ஆகும். நீங்க பெய்டு பிளான் வாங்கினா இன்னுமே நீங்க மோர் தென் 3 அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லிங்க்டினும் இன்ஸ்டாவும் காட்டுது. நான் 2 கனெக்ட் பண்ணிருக்கனால நான் இன்ஸ்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டா நீங்க செலக்ட் பண்ணணும். நீங்க போஸ்ட் போட போறீங்களா, ரீல் போட போறீங்களா, ஸ்டோரி போட போறீங்களான்னு கேட்கும். போஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண
இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஹேஷ்டாக்கும் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டோம். நோட் பேட்ல வச்சிருக்கேன், அதை கால் பண்ணிக்கிறேன். இது இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுலயே ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் எப்படின்னா, நீங்க ப்ரீவியஸா வந்து ஒர்க் பண்ணி போட்ட போஸ்ட், எழுதின பிளாக் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி உங்களோட ஹேஷ்டேகையும் உங்களோட கேப்ஷனையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த இருக்கும். அதாவது ரிசல்ட் எப்படி வரப்போகுது, நம்ம இன்ஸ்டால் அப்படின்றத பார்த்துக்கலாம். இங்க ஏஐ அசிஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ரைட் மோர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு என்ஹான்ஸ் மை கேப்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து சஜஷன்ஸ் கொடுக்கும். இந்த ஹேஷ்டேக் நம்ம யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணி எடுத்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்சர்ட் கொடுக்குறேன். இது கீழே அப்படியே வந்துருச்சு. நான் ஆல்ரெடி வச்சிருந்த ஹேஷ்டேக் கூட இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்க 2 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபை மீ இருக்கும். இது என்னன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்ல வச்சிருந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க பிளாட்ஃபார்ம்ல போஸ்ட் ஆயிடும். இல்ல எனக்கு அப்படிலாம் ஆக வேணாம், ஜஸ்ட் இந்த டைம் மட்டும் எனக்கு மொபைல் நோட்டிஃபை பண்ணா போதும் அப்படின்னா நோட்டிஃபை மீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எப்படின்னா, உங்களோட அந்த போஸ்ட் கிரியேட்டிவ் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லயும் போஸ்ட் பண்ணாது, ஜஸ்ட் அந்த டைம்ல வந்து நோட்டிஃபை பண்ணும். இந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம், பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காட்டும். நீங்க அது எது வேணுமோ உங்க பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னன்னா, இங்க வந்து நம்ம டைம் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேனுவலா ஒரு டைம் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனா உங்களோட ப்ரீவியஸ் போஸ்டோட எந்த டைம்ல வந்து அதிகமான வந்து இன்ட்ராக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத வச்சு இது ஒரு சஜஷன் கொடுக்கும். இதுவுமே இந்த பிளாட்ஃபார்மோட ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். 553 and 733 காட்டுது. இந்த டைம்ல நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரீச் அதிகமா இருக்கும். நம்ம எந்த டைம் வேணுமோ பார்த்து, இல்ல மேனுவலா செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க ஒரு டைம் செலக்ட் பண்ணி உங்க போஸ்ட் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். பண்ணி பார்த்து இப்போ ஷெட்யூல் ஆயிடுச்சு. இதுதான் இந்த பிளாட்ஃபார்மோட கோர். இதுல இன்னும் இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு ஃபீச்சர் இருக்கு. நீங்க கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு டேப் போனீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். நம்ம ஒவ்வொன்றுக்கு பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது. அதை பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம கிளிக் பண்ணியிருப்போம். இந்த பிளாட்ஃபார்ம் என்ன செய்யணும்னா, நீங்க எந்தெந்த கமெண்ட்ல ரிப்ளை போடலை அப்படின்றத இங்க காட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம ரிப்ளை பண்ணல, இங்க இருந்தே ரிப்ளை பண்ணிக்கலாம். நீங்க நம்ம வந்து கேஸ் நம்மளால பண்ண முடியாம போயிடும். அதை வந்து இங்க அன்ஆன்சர்டு ஒரு செக்ஷன் இருக்கும். எந்ததுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணி கொடுத்தா ரிப்ளை பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் இங்க வியூ ஆகும். எதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணல அப்படின்ற அன்ஆன்சர்டு கொடுத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இங்க லிஸ்ட் ஆகும். அதை பார்த்து நம்ம ரிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் கம்ப்ளீட்டா. இது வந்து மேம் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்ம வந்து சிம்பிளா என்ன பண்ணியிருக்கோம்னா, ChatGPT AIPRM அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி டாபிக்ஸ் எடுத்தோம். 30 நாளைக்கு டாபிக்ஸ் எடுத்தோம். அடுத்து லியோனார்டோ ஏஐ அந்த டூலை யூஸ் பண்ணி அந்த டாபிக் ஏற்ற மாதிரி போஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், பஃபர்ன்ற பிளாட்ஃபார்மில் அதை எப்படி ப்ராப்பராக ஸ்கெடியூல் பண்ணி போஸ்ட் பண்ணுறது மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் அப்படின்ற டீட்டெயிலை பார்த்தோம். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா வேலைகளுமே நம்ம ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ChatGPT AIPRM யூஸ் பண்ணோம், லியோனார்டோ யூஸ் பண்ணோம், கேன்வா யூஸ் பண்ணோம், பஃபர் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் மஹில் லெக்ஜன் டெக்னாலஜிஸ் எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த எல்லா வேலையுமே நம்ம ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் மூலமாக ஒரே பிளாட்ஃபார்ம்ல நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதை பற்றி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டா எப்படி ஒரு போஸ்ட் ஷெட்யூல் பண்ற வரைக்கும் பார்த்தோம். இது எப்படின்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம தனித்தனியா பண்ற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம கம்பெனில இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த மந்தோட லாஸ்ட்ல வந்து லான்ச் பண்றோம். இது எப்படின்னா நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். இதோட டெமோ வெர்ஷன் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், டெமோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுல நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெமோ வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம டீம்ல இருந்து. ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம் நான் காட்டுறேன். நீங்க இன்டெகிரேஷன் பேஜுக்குள்ள போனோம்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா மோர் தென் 500+ ஆப்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். நீங்க எதை வேணா கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள்
மோர் தென் 500 ஆப்ஸ் இருக்கு. இதுல எல்லாத்தையும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். ஜோகோ சிஆர்எம் வந்து ஜோகோ புக்ஸ் இருக்கு. இதுல ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்கு. இது கம்ப்ளீட்டா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஜிமெயில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த பிளாட்ஃபார்மோட இந்த சாஃப்ட்வேரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க தங்கிலீஷ்லயே கம்யூனிகேட் பண்ணலாம் இதோட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என் கம்பெனி வந்து ஒரு எம்ப்ளாய் வந்து ஃப்ரீக்வெண்டா லேட்டா வராங்க. அவங்களுக்கு நான் ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா, நான் அப்படியே தங்கிலீஷ்லயே அதை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணி காட்டுறேன், இங்க பாருங்க. என் கம்பெனில ஃப்ரீக்வெண்டா லேட்டா வராங்க. அவங்களுக்கு நான் ஒரு மெயில் அனுப்பணும். அந்த பர்சனோட மெயில் ஐடி MLT.com ஜென்ரேட் பண்ணிட்டு send பண்ணிட்டு நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி என் கம்பெனில இருந்து ஒரு பர்சன் வந்து ஃப்ரீக்வெண்டா லேட் ஆகுறாங்க. உங்களுக்கு நான் ஒரு மெயில் அனுப்பணும். அதுக்கான மெயிலை ஜென்ரேட் பண்ணு. நான் ஓகேன்னு சொன்னது சென்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி மெயில் தருது அப்படின்றத பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து மெயிலை ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஓகேன்னு சொன்னதும் அந்த பர்சனுக்கு வந்து மெயிலை சென்ட் பண்ணிடு. இப்போ நான் ஓகேன்னு சொல்றேன். ஓகே மெயில் சென்ட் பண்ணிடு. நீங்க கொடுத்த கண்டென்ட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மேனுவலா போய் மெயில் சென்ட் பண்ண தேவையில்ல. இப்போ எப்படின்னா, இப்போ உங்க டெஸ்க்டாப்ல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எக்ஸல் வந்து லிஸ்ட் வச்சிருக்கீங்க. லேட்டா வரவங்க பர்சன் லிஸ்ட் ஃபுல்லா இருக்கு. நீங்க என்ன சொல்லலாம்னா, இந்த என்னோட டெஸ்க்டாப்ல எக்ஸல் வச்சிருக்கேன். அது ஓப்பன் பண்ணி யாரெல்லாம் லேட்டா வந்திருக்காங்க எல்லாருக்கும் இந்த மெயில் அனுப்பிடு அப்படின்னாலும் பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட் கேஸ் காட்டும் போது எப்படி எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டுறேன். இந்த இதை பார்ப்போம். ஒன்ஸ் இது மெயில் சென்ட் பண்ண நான் காட்டுறேன். இங்க பாருங்க, என் அக்கௌண்ட்ல வந்து மெயில் வந்துச்சு. இந்த மாதிரி டியர் கான்சர், இந்த மாதிரி லேட்டா வரீங்க அப்படின்னு கம்பெனில இருந்து மெயில் வந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா பிளாட்ஃபார்மையும் இந்த டூல் வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கூகுள் ஷீட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம அந்த ஏஇபிஆர் முடிச்சு 30 டேக்கான பிளான் ஜென்ரேட் பண்ணோம்ல, அதே மாதிரி பிளான் பண்ண போறோம். என்னோட கூகுள் ஷீட்ல போய் பண்ணிரு அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போறேன். ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணலாம். நான் சொல்றேன், ஏ ஃபார் சோசியல் மீடியா. இந்த கணக்கிட்ட கோரா வச்சு 30 டேஸ்க்கான கம்ப்ளீட் பிளான எங்க கூகுள் ஷீட்ல ஃபில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏஐ ஃபார் சோஷியல் மீடியா அப்படின்னு இந்த கண்டென்ட் வந்து கோரா வச்சு 30 டேஸ்க்கான சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கான கம்ப்ளீட் பிளானை என்னோட கூகுள் ஷீட்ல வந்து ஃபில் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது என்ன பண்ணா, என்னோட கூகுள் ஷீட்டை போய் எடுத்து அதை கம்ப்ளீட்டா வந்து இப்போ கரண்டா என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இருக்கு, கம்ப்ளீட்டா ஜென்ரேட் பண்ணதும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கரண்டா இப்ப என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்றத சர்ச் பண்ணி அதுக்கான ரிசல்ட் எடுத்து நம்ம கூகுள் ஷீட்ல வந்து கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணோம். ஒன்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம load ஆயிட்டு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிச்சு, கூகுள் ஷீட்ல வந்து ஃபில் பண்றேன்னு சொல்லிட்டு ஷீட் கிரியேட் பண்ணிடுச்சு. கண்டென்ட் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் முடிஞ்ச உடனே அதுவே லிங்க் சென்ட் பண்ணும், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கம்ப்ளீட்டா அது பண்ணி முடிச்சிருச்சு. கூகுள் ஷீட்டோட லிங்கே இதே ப்ரொவைட் பண்ணிடும். நம்ம கிளிக் பண்ணனா இங்கே ஓப்பன் ஆயிடும், பார்க்கலாம். 30 டேக்கான பிளானை கம்ப்ளீட்டாக ஜென்ரேட் பண்ணிடுச்சு. டே 1ல எதை பற்றி போடணும், இன்ட்ரோடக்ஷன், எஜுகேஷனல் போஸ்ட் போடணும். செகண்ட் வந்து இன்ஃபோகிராஃபிக், டூல் ரிவ்யூ. ஒரு நிமிஷம். கண்டென்ட் ஐடியான்னு சொல்லிட்டு நீங்க எந்த கண்டென்ட் யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன கேப்ஷன் யூஸ் பண்ணணும், என்ன ஹேஷ்டாக் யூஸ் பண்ணணும், கம்ப்ளீட்டா நம்ம டூல். நம்ம வந்து இதை எப்படி ஜென்ரேட் பண்ணோம், ஒவ்வொரு பிளாட்ஃபார்மா போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம டூல் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா இங்க இருந்தே எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். இதுல வந்து மோர் தென் 500 டூல் முடியும். இப்போ நெக்ஸ்ட் நான் யூஸ் கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நமக்கு வந்து வெப்சைட் பண்ற மாதிரி நீட் இருக்கும். நம்ம பிளாட்ஃபார்ம்ல இருந்தே வெப்சைட் பண்ண முடியும். அதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வெப்சைட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு. இந்த பிளாட்ஃபார்மோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம சிஸ்டம்ல கம்ப்ளீட்டா அதை அக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்க்டாப்ல இருந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் அதை டெமோ காமிச்சிருவேன் உங்களுக்கு. நான் என்ன சொல்லிக்கிறேன், டெஸ்க்டாப்ல இருந்து எம்எல்டி ஃபீச்சர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது கம்ப்ளீட்டா வந்து நம்ம சிஸ்டம்ல நீங்க என்ன பண்ண பார்த்துக்கோங்க. எம்எல்டி ஃபீச்சர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நம்ம என்ன டாஸ்க் சொன்னாலும் கம்ப்ளீட்டா வந்து சிஸ்டம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு வெப்சைட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெப்சைட் பண்ண சொல்லுவோம். அது எப்படி பண்ணது ரிசல்ட்டே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கே ஒரு வெப்சைட் பண்ணுவோம். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு வெப்சைட் பண்ணு, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும், ஒரு ப்ராப்பரான இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணி சைட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரிசல்ட் பார்ப்போம். அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நான் காட்டுறேன். இன்டகிரேஷன்ல நீங்க என்னென்ன பிளாட்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். கிட்டப் கனெக்ட் பண்ணுங்க. கிட்டப் கனெக்ட் பண்ணி எனக்கு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணாலும் உங்களால கிரியேட் பண்ண முடியும். கோடை புஷ் பண்றது, டெவலப்பருக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ற பிளாட்ஃபார்ம் இதுல இருக்கு. கூகுள் காலண்டர்ல வந்து இப்போ வந்து நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, எனக்கு உங்களெல்லாம் வந்து
அதில் வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக ஆட் பண்ணி ஒரு மீட்டிங் லிங்க் ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன் அப்படின்னா அதால் கூகுள் கேலண்டரில் கிரியேட் பண்ணி பண்ண முடியும். ட்விட்டர் கனெக்ட் பண்ண முடியும், கூகுள் டிரைவ் கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் இமேஜே வந்து அதில் ஸ்டோர் பண்ண அப்படின்னா பண்ண முடியும். பெர்ப்ளெக்சிட்டி இதில் கனெக்ட் பண்ண முடியும், கூகுள் டாக்ஸ், இதில் ஜோவோ சிஆர்எம், கேன்வா, இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் இதில் கனெக்ட் பண்ணி எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ண வைக்க முடியும். கொஞ்சம் செஷன் முடிஞ்சோடனே அந்த இது டெமோ வேணும் அப்படின்றத நீங்கள் மேம் வந்து லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு டெமோ வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 2 months ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரீகால் பண்ணுறேன் எப்படி லவபிள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு. அடுத்து சாட்ஜிபிடி எக்ஸ்டென்ஷன் பேர் கேட்டிருங்க, ஏஐபிஆர்எம். நான் காட்டுறேன், பார்த்து ஒரு நிமிஷம். நான் ரீகால் பண்ணுறேன் இல்லையா, லவபிள் அது லவபிள் லியானோட அந்த பிளாட்ஃபார்ம் பேர் வந்து லியானோடோ. காட்டுறேன் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏஐபிஆர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஒரு இமேஜ் வந்து ரெஃபரன்ஸா கொடுங்க. எந்த மாதிரி போஸ்டர் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க பிரிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதுல போயிட்டு ஆல்ரெடி போஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து சாட்ஜிபிடில வந்து நம்ம ஏஐபிஆர் இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷனை இம்போர்ட் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா லியனோட பண்றதுக்கான ஒரு டெம்ப்ளேட் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைட் பண்ற வரைக்கும் நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன். நோட் பண்ணிக்கோங்க. நீங்க லியனார்டோன்னு சர்ச் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா லியனார்டோ.ஏ ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு பிரிண்டர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்த இமேஜ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிருங்க. இந்த இமேஜ் வந்து ரெஃபரன்ஸா வச்சு நான் வந்து ஒரு ரீடிசைன் பண்ண போறேன் லியனோட பிளாட்ஃபார்ம்ல, எனக்கு அதுக்கு ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு நீங்க தங்கிலீஷ்ல கூட டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணும். அந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்க லியனோட பிளாட்ஃபார்ம்ல பிளாட்ஃபார்ம் இருக்கும். இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கும். நீங்க எந்த மாடல்னா யூஸ் பண்ணிக்கலாம். லூசிட் ஆர்ஜின் தான் இருக்கலே ரொம்ப கம்மியா கிரெடிட் கன்சியூம் பண்ணுது. நீங்க அதவே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் அந்த பிளாட்ஃபார்ம் அந்த மாடல் தான் யூஸ் பண்ணேன். அந்த இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிடும். ஐசூட் அசிஸ்டன்ட் வந்து இந்த மந்த்துக்குள்ள உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. வாய்ஸ் இன்புட் இதுல இருக்க ஒர்க் பண்ணிருக்கோம். ஃபைனல் வெர்ஷன் வந்தோடனே நீங்க வாய்ஸ்லயே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் டீடைல்ஸ்லாம் வந்து நம்ம டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க பேசிக்கலாம். ஓகே, சைட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். பண்ணிட்டு இருக்கு. வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சாட்ல போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த பிளாட்ஃபார்ம்லயே நீங்க போஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம். இதால அடோப்ல ஒர்க் பண்ண முடியும், போட்டோஷாப்ல ஒர்க் பண்ண முடியும். எந்த பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் இதால போய் ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு டெமோ கொடுக்குற வருஷம்னா நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. லோகோ கம்ப்ளீட்டா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இன்டகிரேட் பண்ண முடியும். கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க.
இல்ல காப்பிரைட் இஷ்யூலாம் எதுவுமே வராது. நம்ம ரெஃபரன்ஸா கொடுத்து அது பண்றதுனால கம்ப்ளீட்டா வேற ஒரு ரிசல்ட்டா தான் இருக்கும். நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் இமேஜ் நம்ம ஜெனரேட் பண்ணதும் அவ்வளவா மேட்ச் இருக்காது. அதனால இது காப்பிரைட் இஷ்யூவும் வராது. ஏஐ ஜெனரேட் பண்ற இமேஜஸ்க்கு. நீங்க அதனால சாரி. காப்பிரைட் இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னா ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம ஜெனரேட் பண்றோம். இது சைட் கம்ப்ளீட்டா பண்ணி முடிச்சிச்சுன்னா நம்ம பார்ப்போம் அப்படி இருக்கு. சைட்டை ஓப்பன் பண்ண அப்படின்னு நான் சொல்றேன். சைட் வந்துச்சு. இது கம்ப்ளீட்டா வந்து பண்ணி முடிச்சிருச்சு. இது நீங்க லவபிள்ல நீங்க பண்ணிருப்பீங்க, நிறைய சைட்ல பண்ணிருப்பீங்க. அது பண்ணும்போது எப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் மாதிரி தெரியும். ஆனா நீங்க சைட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அது ஏஐ ஜென்ரேட் பண்ண மாதிரியே தெரியாது. ஒரு ஆள் உட்காந்து பண்ண மாதிரி தான் தெரியும். நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதான் இந்த சைட் இந்த சாஃப்ட்வேரோட அட்வான்டேஜ் என்னன்னா ஏஐ ஜென்ரேட் பண்ண மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியாது. நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சைட் பண்ணணும் அப்படின்னா நீங்க சாட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. நான் பண்ணிக்கிறேன். சைட்ல வேற சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ப்ராம்ப்ட் மூலமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இல்லை? அமீரா ஜுவல்லரி. ஓகே. ஜுவல்லரி ஷாப்க்கு பண்ணுவோம். வாய்ஸ் கேக்குதா? சார் எஸ் சார் ஆடிபிள் சார். ஓகே. ஓகே, இப்போ நம்ம அமீரா ஜுவல்லரிக்கு ஒரு சைட் பண்ணுவோம். சாரி, அமீர் ஜுவல்லரி தப்பா இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஜுவல்லரி ஷாப்போட நேம் வந்து அமீர் ஜுவல்லரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். சைட் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் வேற டவுட் இருந்தா பார்த்து செக்ஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க என்ன போஸ்ட் ஜென்ரேட் பண்ணதை அப்லோட் பண்ணி எனக்கு இதுல இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ண முடியும். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடு அப்படின்னா இதுவே கேப்ஷனையும் ஹேஷ்டாக் இதுவே ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து வேற பிளாட்ஃபார்ம்ல ஜென்ரேட் பண்ணணும் அப்படி நீடு கிடையாது. நீங்க ஜஸ்ட் இமேஜை மட்டும் அப்லோட் பண்ணா போதும். அதுவே வந்து கேப்ஷனையும் ஹேஷ்டாக் ஜென்ரேட் பண்ணி போஸ்ட் போட்டுரும். வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ஜென்ரேட் பண்றது. மெம்பர்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ண எனி ஏஐ டூல்ஸ் நீங்க நம்ம பிளாட்ஃபார்ம்லேயே பண்ணலாம். வேற ஏதாச்சும் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்னா நீங்க லவபிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ரிசல்ட் நல்லா இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஏஐல ஜென்ரேட் பண்ண சைட்டு மாதிரி இருக்கும்.
பட் நம்ம பிளாட்ஃபார்ம்ல பண்றது ஏஐல பண்ண மாதிரி தெரியாது. நீங்க பார்த்த ரிசல்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எக்ஸல் ஷீட்லேயே ஒர்க் ஆகும் போது டெஸ்க்டாப்ல இருக்க எல்லாத்தையும் ஒர்க் பண்ண முடியும். நம்ம டெஸ்க்டாப்பே கண்ட்ரோல் பண்ணா எக்ஸல்ல இருக்கதே ஒர்க் பண்ண முடியும். நான் உங்களுக்கு அது ஒரு டெமோ வேணா காட்டுறேன். வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்றது எப்படி நம்ம பிளாட்ஃபார்ம்ல இருந்தே ஹோஸ்ட் பண்ணலாம் பிரதர். இதுலயே வந்து வெர்ச்சுவல் கனெக்ட் பண்ணிக்கலாம். டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்தே டெப்ளாய் பண்ணிடுவோம். நீங்க தனியா மேனுவலா பண்ணணும் அவசியம் இல்லை. இதுல இருந்தே லீட் ஸ்கிராப் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எடிட் பண்ணலாம். அந்த கோடு இருக்கும், நான் கோட் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அதை எடிட் பண்ணலாம். இல்லை ப்ராம்ப்ட்ல கொடுத்து எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கோடு தெரியும் நான் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் பிரதர். ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு, ப்ரீமியமும் இருக்கு பிரதர். நம்ம அதை பார்ப்போம். சைட்டு முடிஞ்சா ஒர்க் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். யாராச்சும் டவுட் சார் கொஸ்டின்ஸ் சாட்ல இருக்கு சார். ஓகே ஓகே சார். இமெயில் ஃபாலோ அப்பும் பண்ண முடியும் பிரதர். அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்றது, இமெயில் ஃபாலோ பண்றது, இதை கம்ப்ளீட்டா பண்ண முடியும். கஸ்டம் டொமைன்ல பண்ணலாம் பிரதர். இதுல வந்து நீங்க போஸ்டிங் ட்ரான்ஸ் பண்றது, இல்லை கோடாரி அந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க உங்களோட டொமைனையும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எக்ஸல்ல வந்து ஒர்க் பண்ணுமான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்க எக்ஸல்ல வந்து நிறைய டேட்டா நம்ம வச்சிருப்போம். அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும். பட் நீங்க சைட்டு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பட் நீங்க எக்ஸல் வந்து எங்க இருக்கு உங்க பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இதுவே வந்து கம்ப்ளீட்டா எக்ஸல் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துரும். அமீர் ஜுவல்லரிக்கு சைட் பண்ணியாச்சு. இப்போ இமேஜஸ் எதுவும் நம்ம மென்ஷன் பண்ணல. இமேஜஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இமேஜஸே இதில் யூஸ் பண்ணி அதை ஒரு சைட்டை நல்லா பண்ணியிருக்கோம். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஒயிட் டேபிள் கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம டீம்ல கான்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ நம்ம எந்த இமேஜஸும் மென்ஷன் பண்ணல. இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பரான இமேஜஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அமேஸ் சொல்றதுக்கு நம்ம டேரெக்டாக ஒரு சைட்டு பண்ண அப்படின்னால எந்த இமேஜும் யூஸ் பண்ணல. நம்ம வந்து ஏன்னா இப்போ அவங்க ஆப்ல வந்து ஜுவல்லரி வச்சிருப்பாங்க, அந்த இமேஜ்லாம் அப்லோட் பண்ணி அந்த இமேஜ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அது யூஸ் பண்ணி எமோஜிஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். தேங்க்யூ பிரதர். மல்டிபிள் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ற மாதிரி இது பண்ணல பிரதர். நெக்ஸ்ட் வெர்ஷன்ல வேணா நாங்கள் அப்டேட் பண்றோம். How to post the corporate content.
இதுல நீங்க லீட் ஸ்கிராப் பண்றதும் இங்க இருந்து ஸ்கிராப் பண்ணிக்கலாம் பிரதர். வாய்ஸ் மைக் ஆஃப் வந்து பேசிட்டு இருந்தேன். ஆப்பிஃபை, அப்போலோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. நீங்க இங்க இருந்தே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க மேனுவலா வந்து லீட் ஸ்கிராப் பண்ணிருப்பீங்க. நீங்க பிளாட்ஃபார்ம் அப்போலோ பிளாட்ஃபார்ம் கனெக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க வந்து லீட் ஸ்கிராப் பண்ண முடியும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து. ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து connect பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மதுரையில பொட்டிக் பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே ஸ்கிராப் பண்ணி கூகுள் ஷீட்ல போடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க வந்து அப்போலோ ஆப்பிஃபை இந்த பிளாட்ஃபார்ம் கனெக்ட் பண்ணியும் பண்ணலாம். அப்போலோ பிளாட்ஃபார்ம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் போயிட்டு அதில் ஏபிஐ இருக்கும், அதை எடுத்து நம்ம பிளாட்ஃபார்ம் கனெக்ட் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் கனெக்ட் பண்ணல, அது கேட்க வரும் சார். நான் ஆப்பிஃபை ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து லீடை ஸ்கிராப் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பார்ப்போம். நீங்க பாத்தீங்கன்னா காட்டும், ஐ வில் ரன் த ஆப்பிஃபை ஆக்டர். இந்த ஆப்பிஃபை பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா, பிசினஸ்க்கான லீட்ஸ் வந்து நம்ம மேனுவலா வந்து ஒவ்வொரு வெப்சைட்டா போய் நம்ம ஸ்கிராப் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஆப்பிஃபை அப்போலோ அப்படின்ற பிளாட் ஸ்கிராப் பண்ணிக்க முடியும். இதுல இன்டகிரேட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டா, அதோட யூ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சனால தான் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்மள மாதிரி இருக்கவங்க எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்க இங்க இருந்தே வந்து அது ஏபி கீ மட்டும் இருக்கும், அந்த கீ எடுத்து வந்து இங்க இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்து உங்களுக்கான என்ன பிசினஸ்க்கான லீட் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆப்பிஃபை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பொட்டிக் பிசினஸ்க்கான லீடை மட்டும் ஸ்கிராப் பண்ணி கூகுள் ஷீட்ல போட சொல்லியிருக்கேன். ரிசல்ட் பார்ப்போம். இது வந்து ஆப்பிஃபைல இருந்து கூகுள் மேப் ஸ்கிராப்பர் அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்கும், அதை இப்போ யூஸ் பண்றேன்னு சொல்லுது. யூஸ் கூகுள் மேப் ஸ்கிராப்பர் டைரக்ட்லி பொட்டிக் பிசினஸ் மதுரை. மதுரையில இருந்து பொட்டிக் பிசினஸ் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களுக்கு கிட்ட ஸ்கிராப் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க மார்க்கெட்டிங் டீமுக்கோ இல்லை நீங்க அடுத்து எப்படி அப்ரோச் பண்ணீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு. உங்க பிடிஎஃப் ஷேர் பண்ண சொல்றோம் பிரதர், எப்படி கம்ப்ளீட்டா போஸ்ட் பண்றது அப்படின்னு. கூகுள் மேப் கனெக்ட் பண்ண சொல்லுது நினைக்கிறேன். ஒரு கனெக்ட் பண்ண ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கா, ஜஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கனெக்ட் பண்ணுங்க. நீங்க இன்டகிரேஷன் கூட பண்ணணும்னு இருக்கிற, நீங்க ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது அது என்ன அந்த டாஸ்க் பண்றதுக்கு இது கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் கூகுள் மேப் கனெக்ட் பண்ணல, அதே இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ற கூகுள் மேப் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றனால கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. ஒன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு நான் கனெக்ட் பண்ணிட்டேன், கண்டினியூ பண்ணேன். அப்படின்னு சொன்னீங்க கம்ப்ளீட். இது ஆப்பிஃபை பிளாட்ஃபார்ம்ல ஏபிஐ ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க பிரதர். நீங்க வந்து ஃப்ரீலே இருக்கும், ஃப்ரீலே நீங்க பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணலாம். அதை எடுத்து நீங்க இப்போ ஃப்ரீக்கு லிமிட் இருக்கு, பட் நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம லீடர் ஸ்கிராப் பண்ணிக்கலாம். பெர் டேக்கே நீங்க ஒரு 500 லீட் வரைக்கும் நீங்க ஸ்கிராப் பண்ணிக்கலாம். நீங்க என்ன நீங்க யூஸ் பண்ற பிஜிஎம் வந்து காப்பிரைட் இருந்தா என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்களா? பிஜிஎம் நீங்க வந்து யூடியூப்லயே வந்து பண்ணலாம் bro.
நீங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே அது காட்டும். அந்த ஏஐ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது கம்ப்ளீட்டா உங்க கண்டென்ட் அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் காப்பிரைட் இஷ்யூ இருக்கோ அதுவே ரிமூவ் பண்ணிடும். நீங்க அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வராத பிஜிஎம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பிஜிஎம் எடுத்து ஏஐ ஜென்ரேட் பண்ற நீங்கன்னா பிஜிஎம் கூட ஏஐ ஜென்ரேட் பண்றதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதை யூஸ் பண்ணீங்கன்னா சோனோ அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. சுனோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் கூட நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா ஒரு பிஜிஎம் ஜென்ரேட் பண்றது, மியூசிக் ஜென்ரேட் பண்றது எல்லாமே பண்ணலாம். அது கம்ப்ளீட்டா சாங் ஜென்ரேட் பண்றது எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணலாம். அதுல அந்த பிஜிஎம் எடுத்து யூஸ் பண்ணா காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே வராது. இது கம்ப்ளீட்டா முடிச்சிருச்சு. இது பாத்தீங்கன்னா தெரியும். ஃபோன் நம்பர் வந்து ஸ்கிராப் பண்ணும்போது இல்லைன்னா எரர் வந்துடும். அட்ரஸ், சிட்டி, ரேட்டிங்ஸு, ரிவ்யூ, அவங்களோட வெப்சைட்டோட லிங்க்கு, அவங்க கூகுள் மேப் லொக்கேஷனு, அவங்களோட கம்ப்ளீட் டேட்டாவும் எடுத்துட்டு வந்துடும். உங்களுக்கு இமெயில் வேணும்னா இமெயில் மென்ஷன் பண்ணி கேட்கலாம். இமெயில் மென்ஷன் பண்ணாமல் இமெயில் இல்லை, இது கம்ப்ளீட்டாக ஸ்கிராப் பண்ணி வந்துடும். டூல் நேம் சுனோ பிரதர், SUNO. இப்போ என்வான்டோ அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த இதையும் எக்ஸ்ப்ளோர் இந்த பிளாட்ஃபார்மை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. என்வான்டோ அப்படின்னு பிளாட்ஃபார்ம் இருக்கு, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சார் போட்டிருக்கீங்க சார். சுனோ, என்வான்டோ ரெண்டுமே எக்ஸ்ப்ளோர். சுனோவில் வந்து நீங்கள் ஒரு மியூசிக்கே ஜென்ரேட் பண்ணலாம் சார். ஒரு பாட்டே நீங்கள் எழுதலாம், ஓன் லிரிக்ஸ் கொடுத்து எழுத முடியும். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். என்வான்டோவில் நீங்கள் நிறையா பிஜிஎம்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்க. செக்ஷனை முடிச்சுக்கலாம் நம்ம. அது மேம் கண்டினியூ பண்ணுவாங்க. வேறு டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஏஐ டூல் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஏஐ டூல் இருந்தால் சொல்லுங்கள், நான் சஜஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஓகே, மேம் கண்டினியூ பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே. தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த செஷனில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நிறைய மல்டிபிள் ஏஐ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு ஜாபையுமே நம்ம பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT AIPRM அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி கண்டென்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். லியோனார்டோ அண்ட் கேன்வாவை யூஸ் பண்ணி போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பஃபர் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி ஸ்கெடியூல் பண்ணி போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த எல்லா வேலையுமே எங்களோட ப்ராடக்ட் ஐசூட் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்ல எல்லா வேலையுமே நம்ம ஒரே பிளாட்ஃபார்ம்லேயே பண்ண முடியுன்றதையும் நம்ம பார்த்தோம். இந்த வேலை மட்டும் இல்லாமல் லைக் ஏபிஐலேருந்து நம்ம ஆப்பிஃபை பிளாட்ஃபார்ம்ல இருந்து லீடை ஸ்கிராப் பண்றதுலேருந்து ஒரு கூகுள் டாக்ஸ் அனலைஸ் பண்றது, இந்த மாதிரி இந்த மெயிலுக்கு வந்து நீ மெயில் பண்ண, இந்த கண்டென்ட் போட்டு மெயில் பண்ண, இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன்ஸை வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஐசூட் அசிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் டிஜிட்டல் மெம்பருக்கும் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ண பீப்புளுக்கும் ஒரு 2 months ஃப்ரீ ட்ரையல் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ டிஜிட்டல் குரூப்ல நான் இந்த லிங்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்புறம் இது மட்டும் இல்லாம நிறைய பிசினஸ் பீப்புளுக்கு வந்து லீடை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லீடை எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி ஆட்டோமேட் பண்றது, ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சிஆர்எம் தேவைப்படும்ல. ஸோ அந்த சிஆர்எம்ஐயுமே நம்ம இதுல வந்து இன்டகிரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோகோ சிஆர்எம்ல இன்டகிரேட் பண்ணிருக்கலாம். ஏன்னா எங்களோட ஐசூட் சிஆர்எம் நாங்கள் தனியாக வச்சிருக்கோம், அதையுமே நாங்கள் இன்டகிரேட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஒரு சூப்பரா ஒரு கம்ப்ளீட் ERP மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் நாங்கள் கொடுப்போம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. And thank you Digital for this wonderful opportunity.